யார் தமிழர்களை ஆதரிக்கிறார்களோ, யார் தமிழர்களை வளர்க்கிறார்களோ, யார் தமிழை வளர்க்கிறார்களோ அவருக்கு ஆதரியுங்கள். தமிழக அரசு முதன்முறையாக எந்த அரசுமே செய்யாத ஒரு திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறது. அயலக தமிழர் தினம் என்று ஜனவரி. உலக தமிழ் சொந்தங்களே, வியட்நாமில் நடைபெற்ற உலக தமிழர் மாநாட்டின் ஒரு பகுதியாக இந்த காணொலியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சுற்றுச்சூழல் அணியின் மாநில துணைத் தலைவர் KR ரஞ்சன் அவர்கள் பேசியதின் முழு வீடியோ தொகுப்பை பார்க்கலாம். இதேபோல இன்னும் பல தமிழ் ஆர்வலர்கள், வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் என பல்வேறு தரப்பினரின் வீடியோக்களும் பதிவிடப்பட உள்ளது. தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் பல. தொடர்ந்து மாநாட்டிற்கு வாழ்த்துரை வழங்க மாநில துணைத் தலைவர் சுற்றுச்சூழல் அணி KR ரஞ்சன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வாழ்த்துரை வழங்க வருகை தருகிறார். வாழ்த்துரை வழங்க வருகை தந்திருக்கக்கூடிய ஐயா KR ரஞ்சன் அவர்களுக்கு மாநாட்டு குழுவின் சார்பில் சிறப்பு செய்யப்படுகிறது. இன்று இனிதே நடைபெற்று கொண்டிருக்கும் உலக தமிழர் மாநாடு 2ஆம் அடியை எடுத்து வைத்து கொண்டு இந்த வியட்நாம் மாநகரில் நடந்து கொண்டிருக்கும் இந்த மாநாட்டின் முன்னேற்பாடுகளை தலைமை எடுத்துக்கொண்டு நடத்தி கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் திரு தணிகாசலம் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைத்து தமிழ் உறவுகளே, சகோதர சகோதரிகளே, நமது தொழிலதிபர்கள், அண்ணன் தமிழ்மாறன் அவர்களே, ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த மாநாட்டிற்கு வாழ்த்துறையையும் இந்த ஆதரவையும் தெரிவித்துக் கொள்வதற்காக கழக தலைவர் தளபதியார் அவர்களின் சார்பாக இன்று நாங்கள் இங்கே வந்து உங்கள் முன் உரையாற்ற உள்ளோம். இன்று அக்கா பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் இங்கே இருக்கிறார். இப்படி போன்ற ஒரு பல்வேறு தமிழ் உறவுகள், சகோதர சகோதரிகள் அனைவரும் இங்கே இருக்கிறார்கள். நாங்கள் இங்கே பொதுவான ஒரு இடத்தில் அரசியல் பேச வேண்டாம் என்று நினைத்தாலும் நமதில் அனைவரையும் எது இணைப்பது என்றால் தமிழ் தான் நம்ம அனைவரையும் இணைப்பது. இந்த தமிழுக்கு ஒரு பிரச்சனை என்றால், ஒரு சங்கடம் என்றால், ஒரு இலக்கு என்றால் அதை நம்மால் அனைவரும் பார்த்திருக்க சும்மா இருக்க முடியாது. இப்படி போன்ற ஒரு தமிழ் மொழி ஒரு 3000 ஆண்டுகள், 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்பே கண் தோன்றி மண் தோன்றா காலத்திலே நாம் தமிழ் ஒன்று என்று நமது அறிவுரைகள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி போன்ற ஒரு காலத்தில் தோன்றிய ஒரு மொழி நமது மொழி. இந்த மொழி இப்போது ஒரு சீன மொழி, சமஸ்கிருத மொழி, ஹிந்தி போன்ற மொழிகள் நாங்கள் தான் பழமையான மொழி என்று சொல்கிறார்கள். அதெல்லாம் உண்மை இல்லை. தமிழ் மொழி தான் பழமையான இந்த மொழியாக இருந்தாலும் இன்றைக்கு நமது தமிழ் மக்களின் எண்ணிக்கை ஒரு 150 கோடியாக இருந்திருக்க வேண்டும். பலரும் நமது மொழியின் அறியாமையாலும் அவர்களின் தமிழ் மரபுகளில் மரபணுகள் இருக்கிற ஒரு நபர்களாகவும் அறியாமலே பல நாடுகளில் பல மனிதர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்தோனேசிய பிரதமர் கூட இந்த ஆண்டு நமது நாட்டிற்கு வந்து சொன்னது என்னவென்றால், நானும் தமிழ் இந்திய மரபணுக்கள் உள்ள ஒரு இந்தியன் தான் என்றார். இப்படி போன்ற ஒரு பல்வேறு ஒரு பறந்து விரிந்த ஒரு நமது மொழியின் சார்ந்த நமது மனிதர்கள் இருந்திருந்தாலும் அவர்களின் அடையாளம் தெரியாமலே போய்விட்டது. இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சீரழிவு நமது சந்தித்தாலும் நமது மொழியை இன்றளவும் யாராலையும் அழிக்க முடியாது என்பதே உண்மையாகும். இருந்தாலும் நம்மளை பிரிப்பது என்றால் பாசிசம், மதவாதம் தான். இந்த பாசிசம், மதவாதங்களை நாம் அனைவரும் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் இது போன்ற நிகழ்ச்சிகளில் இப்படி போன்ற ஒரு தமிழ் முன்னேற்பாடுகளுக்கும் ஒரு முன்னிதமாக நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். இப்படி ஒரு 5 முறைக்கு ஒரு முறை நாம் அனைவரும் இங்கே சந்தித்தாலும் சந்திக்காமல் இருந்தாலும் எங்கிருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் தமிழுக்காக நாம் அனைவரும் ஒன்று கூடிய ஆகிய வேண்டும். இப்படி ஒன்று கூடாமல் நம் ஆதரவுகளை நாம் எந்த நாட்டிலிருந்து தெரிவிக்காமலும் நமது ஒரு அயலக நாட்டிலிருந்து நமது தமிழர்கள் இந்த மத்திய அரசு நாங்கள் எங்களை வந்தது பிறகு நாங்கள் அனைவரும் பெருமை கொள்கிறோம் என்று சொன்னாலும் அதெல்லாம் உண்மை இல்லை. இந்திய நாட்டில் ஒரு உடலில் ஒரு பகுதி மட்டும் வளர்ச்சி அடைந்தால் அது ஒரு குணமான ஒரு உடல் கிடையாது. அது ஒரு யானைக்கால் போன்ற ஒரு நோயற்ற உடல் தான் என்றார்கள். அப்படி போன்ற ஒரு இந்திய நாடு தான் இப்போது வளர்ந்து கொண்டிருக்கிறது.
ஏனென்றால் நீங்கள் சென்ற கடந்த 15 ஆண்டுகள் பார்த்திருந்தாலும் தமிழுக்காக எந்த ஒரு முன்னேற்பாடுகளும் நமது மத்தியில் செய்து தரவே இல்லை. எந்த ஒரு முன்னேற்பாடுகளும் இல்லை. அதிலே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இதில் என்னவென்றால் நமது மாநில அரசு, நமது திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த ஒரு அரசிலும் தமிழுக்காக செய்யாத திட்டங்களை அவர் இப்போ செய்து கொண்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் உள்ள தமிழ் பல்கலைக்கழகங்களை புதுப்பிப்பதும் அதற்கு புதிதாக ஒரு பல்கலைகளை உருவாக்குவதும் இந்த நிதியாண்டில் ஒரு 1400 கோடி அளவுக்கு அவர் ஒதுக்கி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழுக்காக என்னென்றால் செய்ய வேண்டும் என்று தமிழ் அறிஞர்கள், தமிழ் புலவர்கள் அவர்களுக்கெல்லாம் அவர்கள் நினைவு சின்னமாக அவர்கள் சிலை வைப்பது என்று ஒரு 16 மாவட்டங்களில் அவர்களுக்கு சிலை வைக்கப் போகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் இங்கே மட்டும் இல்லாமல் அயலக நாட்டில் எங்கே இருந்தாலும் அவர்கள் படிப்புக்கு உதவி செய்கிறார்கள். அயலக நாட்டில் தமிழர்கள் யாரேனும் வேலைக்கு சென்றிருந்தால் அவர்கள் அங்கே தவறுதலாக அவர்கள் அங்கே இறந்து விட்டால் அவரது உடலை திரும்பி எடுத்துவதற்கு ஒரு உடலுக்கு 10 லட்சம் நமது தமிழக அரசு இலவசமாக கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு வரலாற்று சிறப்புமிக்க அயலக நாட்டில் உள்ள தமிழ் அறிஞர்கள், தமிழ் புலவர்கள், தமிழ் குடிமக்கள்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 11-12 அயலக தமிழர் தினம் என்று ஒரு நாளை உருவாக்கி அதற்கென்று ஒரு அமைச்சகத்தை உருவாக்கி ஒரு வாரியத்தை உருவாக்கி அதற்கு கார்த்திகேய சிவசேனாதிபதி என்ற ஒரு அயலக வாரிய தலைவரை நியமித்து அவர்கள் மூலம் ஒவ்வொரு வருடமும் 10 கோடி ஒதுக்கி அந்த 10 கோடியை அயலக தமிழர்கள் இருக்கும் அனைத்து நாடுகளில் உள்ள அனைத்து தமிழ் மக்களையும் எண்ணிக்கை எடுத்து அவர்களுக்கு விமானம் வசதி செய்து கொடுத்து அவர்களுக்கு தங்கும் விடுதிகள் செய்து கொடுத்து 2 நாள் தமிழக கலாச்சார பண்பாடுகளை பற்றி அவர்களுக்கு எடுத்துரைத்து அவர்களை ஒவ்வொருவரையும் இங்கே வர வைத்து அவர்களுக்கு தொழில்கள் இருந்தால் அவர்கள் தொழில்கள் இங்கேயும் தமிழ்நாட்டிலேயும் வளர்ச்சியடைய அவர்களுக்கு வாய்ப்பு அளித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நமது தமிழக அரசு முதன்முறையாக எந்த அரசுமே செய்யாத ஒரு திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறது. அயலக தமிழர் தினம் என்று ஜனவரி 11-12 சுமார் 10 கோடி ரூபாய் செலவில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மூலம் இந்த 3 வருட காலமாக நமது ஆட்சியில் எண்ணற்ற அயலக தமிழர்கள் பயன்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். புதிதாக வேலையில் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் குடும்பங்கள் அங்கே சிரமப்பட்டு கொண்டிருந்தால் அவர்களை மீட்டெடுத்து கொண்டு வருவதற்கு எண்ணற்ற திட்டங்களையும் கொண்டு வந்து அதற்கு முழு செலவையும் தமிழக அரசை ஏற்றுக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு தமிழர் ஒருத்தர் அயலக தமிழராக இருந்தால் அவருக்கு அயலக தமிழர் என்று தமிழக அரசு மூலமாக ஒரு சான்றிதழ் கொடுத்து அவர்களுக்கு எண்ணற்ற உதவிகள் செய்து தருமாறு அவர்களை தினமும் தொடர்பு கொண்டு சென்று ஒரு வார் ரூம், ஒரு போர்க்கால அடிப்படையில் ஒரு அமைச்சகம், ஒரு வாரியம் என்று செய்து கொண்டு நம்ம தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அரசு செய்து கொண்டிருக்கும் பொழுதும் நமது தமிழ் மொழியை அழிக்கவும் நமது தமிழ் மொழியை வளர்ச்சியடையாமல் செய்வதற்கு நமது தமிழ் மொழியை அதை அழிப்பதற்கு திட்டங்கள் போன்ற ஒரு மும்மொழி கொள்கைகள் இப்படி போன்ற ஒரு மொழியை சீரழிக்கும் வகையில் செய்து கொண்டிருக்கும் இந்த மத்திய அரசை, இந்த பாசிச மதவாதம் நம்ம எது பிரிக்கிறது, நம்மை சேர்க்கிறது தமிழ், நமதை பிரிப்பது மதவாதமும் பாசிசமும் தான். அதை தவிர்ப்போம் என்று செய்து அதை போன்ற மக்களையும் நாம் தவிர்ப்போம். அதை கொண்டு வரும் நம்ம தமிழர்களையும் அவர்களுக்கு எடுத்துரைத்து உங்களது உறவினர்கள், உங்களது நண்பர்கள் எண்ணற்ற நாடுகளில் தமிழர்களாக இருப்பார்கள், அவர்களது உறவினர்கள் தமிழர்கள் இருப்பார்கள். நான் இந்த அரசுக்கு தான் உதவி செய்யுங்கள், ஆதரவு கொடுங்கள் என்று நான் சொல்லவில்லை. யார் தமிழர்களை ஆதரிக்கிறார்களோ, யார் தமிழர்களை வளர்க்கிறார்களோ, யார் தமிழை வளர்க்கிறார்களோ அவருக்கு ஆதரியுங்கள், தமிழை கெடுப்பவர்களை தவிருங்கள் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு. ஐயா அவர்களை பேச அழைத்தபோது எனக்கு பேச வராது என்று சொன்னார். மிக சிறப்பாக 10 நிமிடங்கள் பேசியிருக்கிறார். ஐயா அவர்களை நன்றி தெரிவித்துக் கொண்டு